இந்த பட்ஜெட் பத்தி பாத்தீங்கன்னா எங்களுடைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பேரை மாத்திருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி போட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு, அதிகாரிகளோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்ல எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாத்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பத்தி பேசும்பொழுது நிதியமைச்சர் பேசும்போதும் ஒரு குறிப்பிட்டு பேசுறாரு. பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு, இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்க எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையான விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படல. அவங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில கடன் தள்ளுபடி தான் நடந்திருக்கு, முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று அதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. முதல்ல தமிழ்நாட்டின் நதிகள் நம்ம இணைக்கிறதுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில வருகின்ற நீரை எப்படி பாதுகாத்து அதை நாம கடலில் வீணாக போய் கலக்காம அதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை பத்தி அறிவிப்புகள் இல்லை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்திற்கென்று சில இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கண்டிப்பா அறிவிப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமாக இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா எங்கேயுமே வேலை இல்லை வேலை இல்லைன்னு மக்கள் பேசுறத தான் நம்ம கேட்க முடிகிறது. எனவே ஒரு மாவட்டத்திற்குமான தொழிற்சாலைகள் என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற எந்த அறிவிப்பும் இல்லை. வேலை வாய்ப்புகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது மட்டும் கிடையாது, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. இந்த கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன திட்டங்கள் என்பது எதிலும் அறிவிக்கப்படவில்லை. கடன் மட்டும் பல லட்சம் நம்ம கோடிகள் இன்னைக்கு கடன் மட்டும் கட்டிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையையும் வட்டி சுமையையும் குறைப்பதற்கான அறிவிப்புகள் இல்லை என்பதும் வருந்தத்தக்கது. அதே போல இன்றைக்கு சில விஷயங்கள் நான் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நகர்ப்புற மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம கூவம் நதியும் நம்மளுடைய நதிகளை சீரமைத்து அதை மேம்படுத்துவதாகவும், சாலைகள் சீரமைப்பு, அதுபோல மின்சாரம் இன்னைக்கு இல்ல தமிழ்நாட்டில். எங்க பாரு மின்சாரம் இல்ல. அது மட்டும் இல்லாம மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருக்கு. அதனால சோலார் சிஸ்டம் எல்லா இடத்துலயுமே அதை டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு அறிவிப்பு.
இன்னைக்கு போக்குவரத்து துறை பார்த்தோம்னா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அதுக்காக மின்சாரத்தினால எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் விடப்படும் என்ற அறிவிப்பு, இது போன்ற சில நம்ம வரவேற்கக்கூடியதும் இருந்தது. பட் இது எல்லாமே இன்னைக்கு சொல்லாக இருக்கிறது. இது செயல் வடிவம் பெறும் பொழுது அதை வரவேற்க தேமுதிக தயாரா இருக்கு. ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது 6% வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3% ஜிடிபியாவது வந்து வேளாண்மைக்கும் முக்கியமான துறைகளான கல்வித்துறை, வேளாண்மை துறை, ஹெல்த், அந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். ஒரு 3% கொடுத்துருக்கணும் குறைஞ்சது. ஆனா இங்க 1% கூட இல்ல. 1%க்கும் கம்மியாக, இல்ல 1% கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண்மை துறைக்கு மிக மிக சொற்பம், அதாவது கடந்த நிதிநிலை அறிக்கையில வழங்கப்பட்டதை விட ஒரு 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 300 கோடி, 400 கோடி, 250 கோடி வந்து குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, வேளாண்மை துறைக்கு தான் அதிகமா கொடுத்துருக்கணும். தண்ணீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்துக்கு தேவையான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2500 கோடியாவது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அளவு 150 கோடி தான். பெண்ணையாறு, பாலாறு, டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 50 கோடியும், காவிரி கொள்ளிடம் அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது பரவாயில்ல. அது டிபிஆருக்கு ஒதுக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒதுக்கப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நாங்க மிகவும் எதிர்பார்த்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றிய அறிவிப்பு எதுவுமே வரல. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதே போல அரியலூர் சோழன் பாசன திட்டம், அதை பற்றிய அறிவிப்பு வரவில்லை. காவிரி சரபங்கா திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம், அப்படிப்பட்ட அந்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதுவும் வேளாண்மை துறைக்கு இந்த திட்டங்கள் டிபிஆருக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்களே தவிர திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியே அந்த திட்டத்துக்கு கொடுத்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. இது வந்து கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இது ஒரு 250 கோடி குறைவாக இருக்கிறது. அதே போல பள்ளி கல்வித்துறை, அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி குறைவா இருக்கு. 48,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு, அதாவது கல்வித்துறைக்கு கொடுத்திருக்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்துல. இந்த ஆட்சி காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா 44,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4,000 கோடி குறைவா இருக்கு கல்வித்துறைக்கு. இதெல்லாம் ரொம்ப எப்படின்னா முக்கியமான சப்ஜெக்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த 3க்குமே நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. இதனால வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். இதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளித்தது விவசாய பட்ஜெட்டும். அதே சமயம் மது படிப்படியாக குறைக்கப்படும், இல்ல போதை ஒழிப்பு பத்தி ரொம்ப நேரம் அதை பத்தி விவாதிச்சிருந்தாங்க, அதை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். ஆனா மது ஒழிப்புக்கு இனிஷியலா எடுத்தாங்க அந்த ஸ்டெப். 717 கடைகளை மூடினாங்க. ஆனா இன்னைக்கு அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே பட்ஜெட்ல இல்ல. மது ஒழிப்பு செய்தால்தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நான் அதை பத்தி தான் பேசினேன். மதுக்கடைகளை நீங்க மூடலன்னா பெண்கள் வெளியே வர முடியாது. பயந்து தலையை குடிந்து கூட தான் வெளியில வருவாங்க. வேலைக்கு போக முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் செல்ல முடியாது என்பதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். அந்த மது ஒழிப்பு பற்றியும், மதுக்கடைகளை மூடுவது பற்றியும், மதுக்கடைகளை மூடினால் ஆல்டர்னேட் வருமானத்தை பற்றி இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு குறிப்பும் தெளிவும் இல்லை. அதனால இது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை, எதுக்குன்னா விவசாயத்துக்கு அதிகமாக கொடுக்காததும், விவசாயத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யாதது, குறிப்பாக கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. விவசாயத்துக்கு சுத்தமாகவே ஒரு முக்கியத்துவம் இல்லாம அதை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு மன வருத்தத்தை இந்த பட்ஜெட் எங்களுக்கு கொடுக்குது. மது ஒழிப்பு பற்றியும், மதுக்கடைகளை மூடுவதை பற்றியும், அதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை. நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. அதில் அறிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதி
எதுவுமே பட்ஜெட்ல தெரிவிக்கவில்லை. புதிய திட்டமும் எதுவும் அல்ல. எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சுதான் இந்த நிதிநிலையில் இருக்கல பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை சுமார் 55,785 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட திருத்திய மதிப்பீடு 1,21,819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க? நிதி பற்றாக்குறை வேற இருக்குது, அதோட வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதற்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை சரி செய்வதற்கும் கடனை எல்லாம் குறைப்பதற்கும் ஒரு நிபுணர் குழு அமைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறிவிச்சாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர்களையும் போட்டாங்க. பிறகு 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கமும் அந்த பெயரை மாத்தி, நான் அது பேச பேச குறிச்சேன், நாளைக்கு முழு விளக்கத்தையும் நான் சொல்றேன். அதுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க, அது உங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த அதுல 5 பேர் கொண்ட உறுப்பினர் போட்டு அவர்கள் இந்த நிதி நீரையை சரி செய்யும் சொல்றாங்க. எப்படி சரி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இது வேற இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் நீங்க பாத்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில. கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருவாய் வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்குள்ள தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண ஜோடை செய்து அதை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களோ அதே போலதான் இந்த ஒரு பட்ஜெட் என்று சொல்லி சில அறிவிப்புகளை அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியும்.